ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை கண்டறிதல். எப்படி கண்டுபிடிக்கிறது விடுபட்ட எண் அப்படின்னு பார்க்கலாம். 4 -8 16 -32 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விடுபட்ட எண் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா, 4 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4ஆல பெருக்குனா என்ன வரும்? 16 16 4ஆல பெருக்குனா 64 64 அப்படி 4ஆல அப்படி பெருக்கிட்டு போகலாம். அதே மாதிரி பாருங்க -8 இல்லைங்களா, என்ன பண்ணியிருக்காங்க 8க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க -8 கூட, அதாவது இது அதாவது 8 × 4 8 4ஆல பெருக்குனா -32, அதாவது 32 8 32, ஆனால் மைனஸில் போடுறோம் அவ்வளோதான். 32 இன்ட்டு என்ன பண்ணலாம் மறுபடியும் 32 × 4ஆல பெருக்கணும்னா என்ன வரும் நமக்கு? 4 2 8 4 3 12 128. ஸோ -128. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். சரி, அடுத்த கணக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 27வது கணக்கு பாருங்க. 5, 10, 13, 26, 29, 58, 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். ஸோ I2 10 5 2 பெருக்குனா 10. ஓகேங்களா? அப்புறம் 10 கூட 3 கூட்டுறாங்க. அதாவது 2ஆல பெருக்குறாங்க. இந்த 5ன்ற நம்பர் 2ஆல பெருக்குனா 10, அப்புறம் 3 கூட்டுறாங்க. அப்புறம் 13 2ஆல பெருக்குனா 26, அதோட 3 கூட்டினா 29, 29 2ஆல பெருக்குனா 58, 58ஓட என்ன பண்ணுறோம் நம்ம 3 கூட்டினா 61. அப்போ 61 என்ன பண்ணலாம் நம்ம 2ஆல பெருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 122. ஸோ ஏ ஆப்ஷன் வரணும். ஸோ 27க்கு வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 28வது கணக்கு. 8, 7, 11, 12, 14, 17, 17, 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 8 கூட 3 கூட்டுறோம் 11, 11ஓட 3 கூட்டினா 14, 14ஓட 3னா 17, 17ஓட 3 கூட்டினா என்ன வரும் 20. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க 7 கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட்டுறாங்க. 12 கூட 5 கூட்டினா 17, 17 5 கூட்டினா 22 கரெக்டாக வருது. ஸோ அப்போ இங்கே 17 கூட எதை கூட்டணும் நம்ம அப்படின்னா 3 தான் கூட்டணும் இல்லைங்களா? அப்போ 20 ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன். ஸோ 5 5 3 3 கூட்டியிருக்காங்க. நமக்கு இது 3 கூட்டுறது தான் ஆன்சர். அப்போ 17 + 3 வந்து 20 ஆன்சர். பி ஆப்ஷன். அடுத்து 29வது கணக்கு. 10, 5, 13, 10, 16, 20, 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்க 10க்கும் 13க்கும் பாருங்களேன் 3 கூட்டியிருக்காங்க. 13ஓட 3 கூட்டினா 16, 16ஓட 3 கூட்டினா 19. அடுத்து பாரு 5 கூட 5 கூட்டினா 10, 10 கூட 10 கூட்டினா 20, 20 கூட என்ன பண்ணணும் நம்ம அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகணும் இல்லைங்களா? அப்படியே 5 அப்படியே ஃபர்ஸ்ட் பாருங்க 5 கூட்டிருக்காங்க, 10 20 அப்படி போடுறாங்க. சரிங்களா? ஸோ 20ஓட மறுபடியும் எதை கூட்டினா 20 தான் கூட்டணும். அப்போ 40 ஒரு ஆன்சர். சரிங்களா? பாருங்க 5 5 கூட 5 கூட்டினா 10, 10 கூட என்ன பண்ணிருக்காங்க 20 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் 20 கூட என்ன பண்றாங்க அப்படியே அதோட டபுள், 5ஓட டபுள் வந்து 10, 10ஓட டபுள் வந்து 20. அப்போ 20ஓட டபுள் வந்து 40 தானே 40 தானே வரணுங்க ஆன்சரு. ஸோ அதுதாங்க. அடுத்தது 30வது கணக்கு. 71, 76, 69, 74, 67, 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ 5 கூட்டியிருக்காங்க. முதல் எண்ணோட 5 கூட்டினா 76 இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அதில் என்ன பண்ணுறாங்க 7 வந்து கழிக்கிறாங்க. ஸோ இதில் இருந்து 7 கழிச்சோன்னா 69. மறுபடியும் இதோட 5 கூட்டுறாங்க. 69 5 கூட்டினா 74. மறுபடியும் இதுலேருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும் நமக்கு 74லேருந்து என்ன பண்ணணும் நம்ம 7 கழிச்சா 67. மறுபடியும் அதோட 5 கூட்டினா 72. 72லேருந்து மறுபடியும் 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு 65 வரும். ஸோ 65. ஸோ பி ஆப்ஷன். அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31வது கணக்கு. 9, 12, 11, 14, 13, கடைசி நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 9 கூட 3 கூட்டினா என்ன வருது நமக்கு 12. அப்புறம் 12லேருந்து 1 கழிச்சா 13, 11, 11ஓட 3 கூட்டினா 14, 14லேருந்து 1 கழிச்சா 13, 13ஓட மறுபடியும் என்ன பண்ணுறோம் 3 கூட்டினா 16. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இஸ் ஆன்சர். 16 தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து 32வது கணக்கு பாருங்க. 2, 4, 12, 48, 240 அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 என்ன பண்றா 2ஆல பெருக்குறாங்க. இப்போ 2ஆல பெருக்கணும் 4, 4 வந்து 3ஆல பெருக்குங்க. 4 12, 12 வந்து 4ஆல பெருக்கணும். சரிங்களா? 4ஆல பண்ணா 12 48, 48 வந்து 5ஆல பெருக்கணும் இல்லைங்களா? 5ஆல பெருக்குனா 240, 240 6ஆல பெருக்கணும். ஸோ 240 6ஆல பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440.
சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது கணக்கு பி ஆப்ஷன் 1440. அடுத்து நம்ம பார்க்க போற கணக்கு வந்து 33வது கணக்கு. 33வது கணக்கு பாருங்க. 165, 195, 255, 285, 345 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 165ஓட 30 கூட்டினா 195. 195ஓட என்ன பண்ணோம், அப்படியே 60 அதோட டபுள். சரிங்களா? 60 கூட்டினா என்ன ஒரு 255. 255ஓட என்ன பண்ணணும் நம்ம? ஸோ ஆன்சர் வந்து இங்கே வந்து 375 இந்த இடத்துல. அதாவது அதுக்கு அடுத்தது பாருங்க 30 கூட்டியிருக்காங்க 60. அடுத்து என்ன பண்ண மறுபடியும் ஒரு 30 என்ன கூட்டலாம் அப்படின்னா 255 30 கூட்டினா என்ன வரும் நமக்கு 285. மறுபடியும் அதோட ஒரு 30 கூட்டலாம். 30 கூட்டினா என்ன சரி 60. அதாவது 30 60 30 60 அப்படி கூட்டலாம். அடுத்தது 60 கூட்டினா என்ன வரும் 345. 345 மறுபடியும் என்ன பண்றோம் 30 தான் கூட்டணும். அப்போ 375. ஸோ 30 கூட்டுறாங்க, அப்புறம் 60 கூட்டுறாங்க, மறுபடியும் 30 60 அப்படி கூட்டணும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 34வது கணக்கு. 2, 6, 12, 20, 30, 42, 56 அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல்ல வந்து 2யும் 4யும் கூட்டினா 6. அடுத்து 6யும் 6யும் கூட்டினா 12. 12 கூட 8 கூட்டினா 20. 20 கூட 10. 20ஓட 10 கூட்டினா என்ன வரும் 30. 30 12 கூட்டுறாங்க. அப்புறம் 42 கூட என்ன பண்றாங்க 14 கூட்டுறாங்க. அப்போ 56 கூட என்ன பண்ண 16 கூட்டணும் இல்லைங்களா? அப்போ 72 ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன். ஸோ அப்படியே ரெண்டு ரெண்டா கூட்டி ஆட் பண்ணினே போறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4, அப்புறம் 6, 8, 10, 12, 14, 16 கடைசியா. ஓகேங்களா? அடுத்து 35வது கணக்கு. 15, 31, 63, 127, 255 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, 15 2ஆல பெருக்குங்க 30. 30ஓட 1 கூட்டுங்க 31. 31 2ஆல பெருக்குனா 62. அதோட 1 கூட்டினா 63. 63 2ஆல பெருக்குனா 126. 126ஓட 1 கூட்டினா 127. அது 127 2ஆல பெருக்குனா 254. 254 1 கூட்டினா 255. அப்போ 255 2ஆல பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 வரும். 511 கூட்டினா 511. ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? 255 2ஆல பெருக்கி அதோட 1 கூட்டணும். ஸோ 511 இஸ் ஆன்சர். அடுத்த கணக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 36வது கணக்கு. 16, 33, 65, 131, 261 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் நம்ம 16 2ஆல பெருக்கி என்ன பண்ணுறோம் 1 கூட்டுறோம். இப்போ பார்த்தோம் அதே மாடல் தான். சரிங்களா? 16 2 பெருக்குனா 32 1 கூட 33. 33 2ஆல பெருக்கி 1 கழிக்கிறோங்க. 1 கூட்டிட்டு போவோம் இல்லையா? 2ஆல பெருக்கி பெருக்கி இங்கே 2ஆல பெருக்கி என்ன பண்ணுறோம் 1 கழிக்கிறோம், 1 கூட்டுறோம், 1 கழிக்கிறோம். ஸோ 33 2ஆல பெருக்குனா 66. 66ல் 1 கழிச்சு 65. 65 நம்ம 2ஆல பெருக்குனா 130. அதோட 1 கூட்டினோம்னா 131. அப்போ 131 பண்ண 262. அதில் 1 கழிச்சு 261. 261 2ஆல பெருக்கி 1 கூட்டணும் அப்போ. சரிங்களா? 261 2ஆல பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 522. 522 + 1 கூட்டினா 523. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கணக்கு வந்து நம்ம 37வது கணக்கு பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க 37வது கணக்கு. 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, டாட் டாட் கொடுத்து கடைசி எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ 11, 11க்கு அப்புறம் பகா எண் அப்படின்னா 13, 13க்கு அப்புறம் பகா எண்ணா 17, 17க்கு அப்புறம் பகா எண் 19, 19க்கு அப்புறம் 23, 23க்கு அப்புறம் 29, 31, 37, 41 எல்லாமே அப்படியே பகா எண் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 41க்கு அப்புறம் இருக்கிற பகா எண் எதுனா 43. அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே லைனாக ஆர்டராக பகா எண் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எண்கள் எதுவுமே நம்ம அந்த எண்ணால் மட்டும்தான் வகுக்க முடியும், வேற எந்த எண்ணாலையும் வகுக்க முடியாது. ஸோ அதுதான் நம்ம பகா எண் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து 38வது கணக்கு. 1, 2, 4, 8, 16, 38, 32, 64, 256 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை, அப்படியே டபுள் ஆகிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாரு 1 டபுள் ஆகுனா 2, 2 டபுள் ஆகுனா 4, 4 டபுள் ஆகுனா 8, 8 டபுள் ஆகுனா 16, 16 டபுள் ஆகுனா 32, 32 டபுள் ஆகுனா 64, 64 டபுள் ஆகுனா 128. ஸோ பி ஆப்ஷன் இஸ் ஆன்சர். சரிங்களா? டபுள் ஆக்குறது ஒண்ணுதான், இல்ல 2ஆல பெருக்கிறது ஒண்ணுதான், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? 2ஆல பெருக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்தது 39வது கணக்கு. 53, 58, 65, 76, 89, டாடா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு எண் விட்டு அப்புறம் 125ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த 53க்கும் 58க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னா 3.
இல்லைங்களா? 3 கூட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து 58லேருந்து 65க்கு என்ன கூட்டியிருக்காங்க? 3க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கூட்டியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 கூட்டியிருக்காங்க. அப்புறம் 7 கூட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65க்கு அப்புறம் எதை கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 11 கூட்டியிருக்காங்க. இல்லைங்களா? 11 கூட்டியிருக்காங்க. அப்புறம் 11க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கூட்டியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? 13 கூட்டியிருக்காங்க. அடுத்தது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 89 இல்லைங்களா? பாருங்க. அனைத்து பகாயங்களின் கூட்டுத்தொகை. ஃபர்ஸ்ட் வந்து 5 கூட்டுறாங்க. 53 5 கூட்டுறாங்க. 58. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? 7 கூட்டுறாங்க. அப்புறம் வந்து 11 கூட்டுறாங்க. அந்த மாதிரி கூட்டே போகும்போது கடைசியா நம்ம 89ஓட 17 கூட்டும்போது என்ன வரும்? 106 வரணும் ஆன்சர். ஸோ அந்த இடத்துல விடுபட்ட எண்ணத்துல வந்து நம்ம 106 அப்படின்றது வரணும். அடுத்து 40வது கணக்கு பாருங்க. 5, 15, 15, 45, டாட் 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 405 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. 5 3ஆல பெருக்கிறோம் 15, 15 3ஆல பெருக்கணும் 45, 45 3ஆல பெருக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். 45 3ஆல பெருக்கணும்னா 5 3 5 4 3 12 1 13 135. ஸோ ஆப்ஷன் வந்து 135. மறுபடியும் 135 3ஆல பெருக்கணும் 405 இல்லைங்களா? அடுத்தது 41வது கணக்கு. 3, 8, 15, 24, 35, அந்த இடத்துல விடுபட்டிருக்கு. அப்புறம் 63 கொடுத்தாங்க. 3 கூட 5 கூட்டினா 8, 8 கூட 7 கூட்டினா 15, 15 கூட 9 கூட்டினா 24, 24 11 கூட்டினா 35, 35 கூட 13 கூட்டினா 48. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் 48 வரணும். ஸோ 48 கூட 15 கூட்டும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 42வது கணக்கு. 8, 27, 125, கடைசியாக வந்து 1330. இப்போ இதில் என்ன எல்லாமே கணம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணும், அப்புறம் 5 கியூப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 2 கியூப் பண்ணியிருக்காங்க, அடுத்தது 3 கியூப் பண்ணியிருக்காங்க, அடுத்தது 5 கியூப் பண்ணி, அதாவது இது எல்லாமே பகா எண்களை கியூப்ஸ் பண்ணியிருக்காங்க, கணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 5க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வராது, 7 வரும். 7 கியூப் பண்ணால் 343. ஸோ சி ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது 7க்கு அப்புறம் என்னன்னா 9 வராது, 11 தானே பகா எண், அதான் 11 கியூப் பண்ணால் 1331. அதான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது 43வது கணக்கு. ஸோ 43வது கணக்கு பாருங்க. 6, 13, 18, 25, 30, 37, 42. அதே மாதிரி இடையில விட்டு போட்டிருக்கு. அப்புறம் 54 61 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்க? ஒன்றும் இல்லை. 6 கூட 7 கூட்டினா 13. அதுக்கு அடுத்தது 13 கூட என்ன பண்றாங்க? 5 கூட்டுறாங்க. என்ன ஒன்று 18. மறுபடியும் 7 கூட்டுறாங்க, மறுபடியும் 5 கூட்டுறாங்க, மறுபடியும் 7 கூட்டுறாங்க, மறுபடியும் 5 கூட்டுறாங்க. அப்போ மறுபடியும் 7 கூட்டினா 42 7 கூட்டினா நமக்கு 49. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். மறுபடியும் 49 மறுபடியும் என்ன பண்ணா 5 கூட்டினா 54, 54 மறுபடியும் 7 கூட்டினா நமக்கு 61. கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 44வது கணக்கு. 40,960, 10,240, 2,580, 640, 120 அப்படின்னு குறைச்சிட்டே போறாங்க இல்லையா? அப்போ 40,960 எதால வகுக்கிறாங்க? 4ஆல வகுக்கிறாங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. 40,960 4ஆல வகுத்தா 10,240, இது 4ஆல வகுத்தா 2,520, அது 4ஆல வகுத்தா 640, 160 4ஆல வகுத்தா 40 வரும். ஸோ டி ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரிங்களா? 160 கடைசியா 4ஆல வகுத்தோம்னா 40, 40 மறுபடியும் 4ஆல வகுத்தா 10. கரெக்டாக வருது ஆன்சர். ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன் 40. அடுத்தது 45வது கணக்கு. 2,880, 480, 96, 84 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணா 6ஆல வகுக்கிறாங்க. 2,880 6ஆல வகுத்தா 480. 480 என்ன பண்றாங்க? அடுத்தது அதே மாதிரி வகுத்துட்டே போக வேண்டியதான். பாருங்க, 6ஆல வகுக்கிறாங்க, அடுத்து 5ஆல வகுக்கிறாங்க. 2,880 6ஆல வகுத்தா அடுத்து 5ஆல தான் வகுத்தா தான் 96 வருது. அப்போ எதால வகுத்தா உங்களுக்கு ஆன்சர் 4 வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இது பண்ணா 96 4ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 24, பி ஆப்ஷன். அடுத்த கணக்கு 46 பாருங்க. 3, 5, 3, 7, 15, அப்புறம் இடையில வந்து ஒரு நம்பர் விட்டு போயிருக்கு. அடுத்து 63, 127, 257 கொடுத்துறாங்க. ஸோ என்ன பண்றாங்க? 3 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அப்புறம் 7 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அப்போ 15 2ஆல பெருக்கி 1 கூட்டினா 31 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 31 2ஆல பெருக்கினா 62, 62 1 63 கரெக்டாக வருது எல்லாமே. ஸோ பி ஆப்ஷன் 31 ஆன்சர்.
அடுத்து 47வது கணக்கு 1, 3, 10, 21, 64, அடுத்து ஒரு எண் விட்டு போயிருக்கு 388, 777 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும், 3 2ஆல் பெருக்கி 3 பெருக்கி 1 கூட்டுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள், 1 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா 3, 3 3ஆல் பெருக்கி 1 கூட்டினா 10, 10 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா 21 வரும் இல்லையா? 21 3ஆல் பெருக்கி 1 கூட்டணும். அது பாருங்க, ஒன்று வந்து 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும், அப்புறம் 3ஆல் மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது 64 2ஆல் என்ன வரும் நமக்கு, 2ஆல் பெருக்கி 1 கூட்டணும், அப்போ 129. ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்து 48வது கணக்கு பாருங்க, 7, 8, 18, 57, இடையில ஒரு விட்டு அப்புறம் 1125, 6996 இருக்கு. சரிங்களா? இப்போ முதல் என்னன்னா 7 1ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 8 2ஆல் பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. அப்போ 18 3ஆல் பெருக்கி 3 கூட்டணும். 18 3ஆல் பெருக்குன்னா 54, 54 7 வரும். அப்போ 57 4ஆல் பெருக்கி 4 கூட்டணும். சரிங்களா? 57 என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணும், 7 28 மீதி 2, 5 20 22 228. அதை என்ன பண்ணணும், நம்ம 4ஆல் பெருக்கி 4 கூட்டினா என்ன வரும் நமக்கு, 32 வரும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது 49வது கணக்கு 1, 1, 2, 6, டேஷ் இடையில இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். 120, 720ன்னு கொடுத்துறாங்க. ஸோ முதல்ல 1 1ஆல் பெருக்குனா 1 இல்லை, அடுத்து 1 2ஆல் பெருக்குறாங்க, அப்புறம் 2 3ஆல், அப்போ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், 6 வந்து 4ஆல் பெருக்கணும். ஸோ 6 4 பண்ணால் 24, 24 5ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு 120 வரும், 120 6ஆல் பெருக்கும்போது 720 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6 4ஆல் பெருக்கும்போது 24. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்தது வந்து 50வது கணக்கு பாருங்க, 4, 11, 25, 53, அடுத்து இடையில ஒரு நம்பர் விட்டு போயிருக்கு, அடுத்தது 221, அப்புறம் 445. ஓகேங்களா? இப்போ 4 2ஆல் பெருக்கி 3 கூட்டுறாங்க, 8 4 2 8, 8 3 கூட்டினா 11, 11 அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம 11 அதே மாதிரி 2ஆல் பெருக்கி 3 கூட்டுறாங்க, 11 22, 22 3 கூட்டினா 25, 25 2ஆல் பெருக்கினா 50 53 வரும். அதே மாதிரி 53 2ஆல் பெருக்கினா 106, 106 கூட என்ன பண்ணுறோம் நம்ம 3 கூட்டும்போது நமக்கு 109 வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்ட். அதே மாதிரி 150 நம்ம 2ஆல் பெருக்குனா என்ன வரும் நமக்கு, 218 வரும். 218ஓட 3 கூட்டும்போது 221 கரெக்டாக வருது. சரிங்களா? அப்புறம் 221 2ஆல் பெருக்கும்போது 442, அதோட 3 கூட்டும்போது 445, எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.